ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் நீங்கள் லோக்கல்லையும் சேல்ஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். மிஷினோட ப்ரைஸ் 5000லேருந்தே நமக்கு கிடைக்கும். ரொம்பவே கம்மியான முதலீடு பண்ணி அதிக லாபம் தரும் சிறந்த பிஸ்னஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்க்கான தேவை எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால லைஃப் லாங் இந்த பிஸ்னஸ் பக்காவாக இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண நிறையா படிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பண்ணலாம். அப்படி இருக்க இந்த பிஸ்னஸ் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அதோட ப்ராசஸ், அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயிலாம் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கோம். அதிக அளவில் சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிஸ்னஸ் பேப்பர் ஷேடர் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃப்ரூட் பாக்ஸாக இருக்கட்டும், கிளாஸ் கிஃப்டாக இருக்கட்டும், சிராமிக் டாய்ஸாக இருக்கட்டும், பிஜிஆனாக இருக்கட்டும், எல்லாமே பேக்கிங்கில் வரப்போ ப்ராடக்ட் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு உள்ள சின்ன சின்ன பேப்பர்ஸ் கட் பண்ணி நிறையா போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பேப்பர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியே பண்ணாமல் அவுட் சோர்ஸ் பண்ணி தான் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிப்பாங்க. நிறைய பேருக்கு உடனே டவுட் இருக்கும், 5000 ரூபாய்க்கு மிஷினை பெரிய கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணி அவங்களே ப்ராசஸ் பண்ணலாமே டவுட்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸுமே அவங்களோட மெயின் ப்ராடக்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர அடிஷனலாக இருக்க ப்ராசஸ்லாம் அமௌண்ட் கொடுத்து அவுட் சோர்ஸ் பண்ணிக்க தான் விரும்புவாங்க. ஸோ நீங்கள் எந்த டவுட்டும் இல்லாமல் தாராளமாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியலாக நமக்கு பேப்பர், அட்டை பாக்ஸ், பழைய புக்ஸ் எல்லாம் தேவைப்படும். எல்லாமே நமக்கு பழைய வேஸ்ட்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்க கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் நம்ம 1 கிலோ 6 ரூபாய் 7 ரூபானே வாங்கிக்க முடியும். அப்புறம் நம்ம மிஷின் பார்த்தோம்னா அமேசான், இந்தியா மார்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மிஷின் 5000லேயே நமக்கு கிடைக்கும். நமக்கு ப்ராடக்ட்டோட அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி மிஷினோட ப்ரைஸும் வேரி ஆகும். நம்மளும் எந்த அளவு மார்க்கெட்டிங் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிஷினை கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். மிஷினோட ப்ராசஸும் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். பேப்பரை இன்சர்ட் பண்ணுற பிளேஸில் போட்டு அதுக்கப்புறம் மிஷினை ஆன் பண்ணோம்னா போதும், நமக்கு தேவையான சைஸில் ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் கொடுத்துரும். இந்த பிஸ்னஸில் நம்ம யாருக்கு அதிகமாக எப்படி சேல் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைனில் இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். உங்களோட ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறையா ஆர்டர்ஸ் வரும். அடுத்தது நம்ம பெரிய பெரிய ஃப்ரூட் கம்பெனிஸ், எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் சிராமிக் டாய்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். கிளாஸ் கிஃப்ட் பண்ணுறவங்க எல்லாரையும் நீங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணி பெஸ்ட்டு ப்ரைஸ் சொல்லி ஆர்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டே தான் ஆகணும். பிகாஸ் நம்ம பக்கத்தில் எவ்வளோ ப்ராசஸ் இது சம்மந்தமாக நடந்துகிட்ருக்குன்னு தெரியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கஸ்டமர் சர்ச் பண்ணி ஒன்ஸ் ஆர்டர் எடுத்துகிட்டா போதும். உங்களோட சர்வீஸும் ப்ரைஸும் பெட்டராக இருந்தால் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த பிஸ்னஸ் சின்ன லெவலில் பண்ணுறப்ப எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். மிஷினோட ப்ரைஸ் 5000 ரூபாய்க்கே கிடைக்கும். நம்ம சின்ன ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணிக்கிறோம்னா அதுக்கு அட்வான்ஸ் 50000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் ஒரு 25000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அப்புறம் ரன்னிங் காஸ்ட்னு பார்த்தோம்னா 1 லட்ச ரூபாய் கையில் வச்சுக்கிட்டோம்னா சேஃபாக இருக்கலாம். அதில் இபி காஸ்ட்டு, ஒர்க்கர் சேலரிலாம் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக 2 லட்ச ரூபாய் வரைக்கும் கையில் வச்சிருந்தா போதும், இந்த பிஸ்னஸ் நம்ம தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ப்ராஃபிட் டீடைல் நம்ம பார்த்தோம்னா 1 கிலோ பேப்பர் 6 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம கட் பண்ணி சேல் பண்ணுறப்போ 15 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்குறப்ப 9 ரூபாய் தோராயமாக 1 கிலோக்கே ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதில் மந்த்லி ப்ராஃபிட், டெய்லி ப்ராஃபிட்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் எடுத்து டெவலப் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.